50 ஆண்டுகள் வசித்தாலும் வாடகைக்கு இருப்போர் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. உச்சநீதிமன்றம். வாடகைக்கு இருப்போர் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடுவதை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது, ஒருவர் வாடகை வீட்டில் 5 வருடங்கள் வசித்தாலும் சரி, 50 வருடங்கள் வசித்தாலும் சரி, அதை ஒருபோதும் சொந்த வீடாக உரிமை கோர முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பல காலமாக இருந்த குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் ஒரு நபர் உரிமையாளரின் அனுமதியுடன் மட்டுமே அந்த சொத்தில், அதாவது அந்த வீட்டில் வசிக்கிறார். எனவே அட்வர்ஸ் பொசஷன் விதி இங்கு பொருந்தாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ஜோதி சர்மா என்ற வீட்டு உரிமையாளர் தனது வீட்டில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்த விஷ்ணு கோயல் என்பவருக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். 30 ஆண்டுகளாக வாடகைக்கு இருக்கும் கோயல் இப்போது வீட்டை சொந்தம் கொண்டாடுவதாகவும் இதனால் அவரை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். கோயல் தனது வாதத்தில் 1980 முதல் அவர் தொடர்ந்து அங்கு வசித்து வருவதாகவும், வாடகை செலுத்துவதை நிறுத்திய பிறகும் வீட்டு உரிமையாளர் தன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அட்வர்ஸ் பொசஷன் விதியின் கீழ்தான் அந்த சொத்து தனக்கே சொந்தம் என வாதத்தை முன்வைத்தார். லிமிட்டேஷன் சட்டம் 1963 கீழ் ஒருவர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து மற்றும் வெளிப்படையாக உரிமையாளரின் அனுமதியின்றி ஒரு இடத்தில் வசித்து அல்லது ஆக்கிரமித்திருந்தால் அந்த நபரே அந்த சொத்தின் உரிமையை கோர முடியும். இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டியே கோயல் வீடு தனக்கே சொந்தம் என்ற வாதத்தை முன்வைத்தார். சட்டம் பொருந்தாது இருப்பினும் இதை திட்டவட்டமாக மறுத்த சர்மா, தொடக்கம் முதலே கோயல் வாடகை கொடுத்தே வசித்து வந்தார் என்றார். மேலும் தனது அனுமதி உடனேயே வசித்து வந்ததால் இந்த இடத்தில் அட்வர்ஸ் பொசஷன் சட்டத்தின் கீழ் உரிமையாளராக மாற முடியாது என்று வாதிட்டார். இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஆரம்பித்து இப்போது சுப்ரீம் கோர்ட் வரை வந்துவிட்டது. ஒவ்வொரு நீதிமன்றமும் மாறுபட்ட தீர்ப்பை அளித்த நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் K வினோத் சந்திரன் இதில் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கினர். வீட்டின் உரிமையாளரான சர்மாவுக்கு ஆதரவான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளித்தது. அதில் வாடகை என்பது சட்ட உறவு என்றும் உரிமையாளரின் சம்மதத்துடனேயே ஒருவர் வசிப்பதால் இது அட்வர்ஸ் பொசஷன் கீழ் வராது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீண்ட காலம் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார் என்பதாலேயே அவர் அந்த வீட்டின் உரிமையாளராக மாற்ற முடியாது என்பதை நீதிபதிகள் தெளிவாக தெரிவித்தனர். பல்வந்த் சிங் விசஸ் பஞ்சாப் மாநிலம் 1986 மற்றும் ரவீந்தர் கவுர் கிரேவால் விசஸ் மஞ்சித் கவுர் 2019 போன்ற வழக்குகளிலும் அட்வர்ஸ் பொசஷன் கீழ் வர வேண்டும் என்றால் ஒருவர் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் குறிப்பிட்ட சொத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இது வாடகை வீடு தொடர்பான விவகாரங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. எதிர்காலத்தில் இது போன்ற தவறான உரிமை கோரல் வழக்குகளை தடுக்க உச்சநீதிமன்றம் மிக தெளிவாகவே இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியுள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.